நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேட்டா என்ட்ரி ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டைப் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது ஒரு டைப்பிங் ஜாப் அப்படிங்கிறங்காட்டிக்கு நீங்கள் டைப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பேஜுக்கும் பார்த்தீங்கன்னா 450 ரூபா வரைக்குமே வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதில் மல்டிபிள் பேமெண்ட் மெத்தட் இருக்கிறங்காட்டிக்கு நீங்கள் எந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கூட வித்ராவல் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நாலேஜ் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஈஸியாக இதில் வந்துட்டு ஃப்ரெஷராக இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு. ஸோ இந்த ஜாபில் எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் கிடையாது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இந்த ஜாப் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா முக்கியமாக வேலை இல்லாதவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து நிறையா ஃப்ரீ டைம் கிடைக்குது, அதில் வந்து ஏதோ ஒன்று மணி வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஜாப் போயிட்டு இருக்கிறவங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. இதுதான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதை நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னாவே போதும். ஸோ இது ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இதில் நிறையா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவுமே வந்து பெருசாக நினச்சிக்க வேணாம். இது எல்லாமே வந்து நான் கரெக்டாக கைட் பண்ணுறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும். ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி என்ன அப்படின்னா ரைட்டர்ஸ் லேப் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரைட்டர்ஸ் லேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா விதமாக வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நிறைய டீட்டெயில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் எப்படி வந்துட்டு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட சிவியை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் சைன் அப் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு ஃப்ரீலான்சிங்காக ரைட் பண்ணி க்ரியேட் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்காக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஒரு ரைட்டிங் நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் கூட ChatGPT அந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக அதில் வந்து ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மினிமம் வந்து 450 வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் லெவலில் தான், அதாவது ஹை ஸ்கூல் படிச்சிருந்தாங்க அப்படின்னாவே மினிமம் 450 வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ காலேஜ் லெவலில் இருந்துச்சு அப்படின்னா 525. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி லெவலாக இருந்துச்சு அப்படின்னா 600. இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. நம்ம மினிமம் அமௌண்ட் அப்படிங்கிறதே வந்து எடுத்துக்கலாம் 450 அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீமே வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து பே பண்ணாமல் ஈஸியாக இதில் வந்து சைன் அப் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டைமுக்கு வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. 24/7 24/7 வந்து லைவ் சப்போர்ட் வந்து இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறையா கிடச்சிட்டே இருக்கும். அப்புறம் ஃப்ளெக்சிபிளான ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த டைமில் வந்து இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஈவினிங் தான் ஒர்க் பண்ணுவேன்னு நினச்சாலும் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். அல்லது நான் மார்னிங் வந்து குயிக்காக வந்துட்டு எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃப்டர்நூனில் ஒரு 3 மணி 12 மணி அந்த மாதிரி டைமில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். எப்போ பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒர்க்கும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு சில வெப்சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போகிற டைமுக்கு வந்து ஒர்க் அவைலபிளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதில் எப்பவுமே ஒர்க் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு எப்படி இதில் வந்து ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ அதை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். அதனால் வந்து கரெக்டாக பாருங்கள். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளிக் டு ரெஜிஸ்டர் லேப் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபஸ்ட் நேம் வந்து இங்கே டைப் பண்ணிங்க. அடுத்து லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது உங்களோட இனிஷியல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. அல்லது ஃபாதர் நேம் ஃபுல்லாக டைப் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஐ மாதிரி, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றிய டீட்டெயில் கிடைக்கும். அதாவது லாஸ்ட் நேம்னா என்ன என்டர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் தெரியும், நீங்கள் ஜெண்டர் டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது கண்ட்ரி, எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்க. நம்ம இந்தியா தான், அதனால் இந்தியா கொடுத்துக்கலாம். அடுத்தது சிட்டி, ஸோ சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி சிட்டியை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. அடுத்து இமெயில் அட்ரஸ், உங்களுக்கு வந்து கரெக்டான இமெயில் அட்ரஸ் வந்து கொடுங்க, அதுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அடுத்தது அதே இமெயில் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல மறுபடியும் டைப் பண்ணிடுங்க. அடுத்து ஆல்டர்னேட்டிவ் இமெயில் அட்ரஸ், அதாவது இந்த ஒரு இமெயில் அட்ரஸை தவிர இந்த 2 பாக்ஸ்லேயும் ஒரே இமெயில் தான், சேம் இமெயில் தான் கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு இமெயில் தவிர வேறு ஏதோ ஒரு இமெயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து கொடுங்க. ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும். எதுக்கு அப்படின்னா சப்போஸ் இந்த இதுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க, அதில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா இதில் வந்து மெயில் பண்ணுவாங்க, அதுக்காக தான். ஸோ பாஸ்வேர்டு வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்துல பாஸ்வேர்டு மறுபடியும் டைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 91 கொடுத்துட்டு அடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர், அதுவும் வந்து அதே தான். ஸோ உங்கள்கிட்ட 2வது நம்பர் எப்படி இருந்தாலும் வச்சுருப்பீங்க, அதையும் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து நோ கொடுத்துக்குங்க.
24/7 அதாவது 24/7 வந்து உங்களுக்கு ஒர்க்கு கொடுக்கறதுக்கு அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் அப்படின்னா எஸ் கொடுத்தீங்க, நோ அப்படின்னா நோ கொடுத்துக்குங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நைட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து வரும், நைட்டில் கால்ஸும் வரும். அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த டைம்லலாம் எடுப்பீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் வந்து எஸ், உங்களுக்கு ஓகே அப்படின்னு எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்டைல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நாட் அப்ளிகபிள் அந்த மாதிரி கொடுத்துருங்க, இல்லை இதில் எதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் நேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் அப்படின்னா தமிழ் கொடுங்க, வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா அந்த லாங்குவேஜ் கொடுங்க. உங்களுக்கு என்னென்ன அதர் லாங்குவேஜஸ் தெரியும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு ரைட் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது கொடுத்துங்க. ஹையஸ்ட் அகாடமிக் டிகிரின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் வந்துட்டு பேச்சுலரா மாஸ்டரா, ஸோ அந்த டீட்டெயில் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும். ஸோ அடுத்து உங்களோட டிகிரியோட இது கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்கள்ல, அதுக்கு ஏற்ற இதை வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பேச்சுலர் அல்லது டிகிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து எனேபிள் ஆகும். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் இந்த டாபிக் வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணுமே வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா படிங்க, இல்லாட்டி அகாடமிக் பேப்பர்ஸ் அட்மிஷன் பேப்பர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் வந்து தெரியுமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆட்டோகேடு, C++, ஜாவா இந்த மாதிரிலாம் தெரியுமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. தெரிஞ்சால் மட்டும் இங்கே கிளிக் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை, அதனால் விட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் தெரியும்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான இதெல்லாம் டைப் பண்ண சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் டைப் பண்ண தெரிஞ்சால் மட்டும் அதை கொடுங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எபோட் மீன் இருக்கும். உங்களை பற்றி ஏதாவது ஒரு இதை வந்து நீங்கள் ரைட் பண்ணிங்க. நான் வந்து இந்தியாவில் இருக்கேன், என் பேர் வந்து இதுதான், என்னால் வந்து நிறைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கொடுக்க முடியும், நிறையா வந்து ஒர்க் பண்ணி தர முடியும், இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான டைமில் ஒர்க் பண்ணுவேன், அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எதுலேருந்து கேள்விப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இங்கே அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ப்ராப்ளம் இல்லை, எது சொன்னாலும் ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த கேப்சா கொடுத்துருப்பாங்க 31177, அதை அப்படிங்க டைப் பண்ணிவிட்டு ஐ கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். உங்களுக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் வரும். அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்லேயே வந்துட்டு ஒரு சில டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீலான்சிங் ரைட்டிங் கரியர் டுடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் அவுட் யுவர் CV, அப்புறம் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிவிட்டு ரைட் அண்ட் என், அவ்வளோதான். ஸோ இந்த 3 ஸ்டெப்பு தான். ஸோ இந்த CV ரெஜிஸ்டர் பண்ணுறது இங்கே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும், அதை இது பண்ணிட்டீங்கன்னா போதும், கம்ப்ளீட் பண்ணால் போதும். அடுத்தது இதில் ரைட் பண்ணி என் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஏர்னிங்ஸ் வந்து இருக்குது. 2 டைப் ஆஃப் இங்கிலீஷ் இது பண்ணுறவங்க இருக்காங்க. அதாவது நீங்கள் இங்கிலீஷ் பேசக்கூடிய கண்ட்ரியிலேருந்து வந்தீங்க அப்படின்னா ENL, ESL அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது செகண்டரி லாங்குவேஜ் அப்படி இருந்துச்சுன்னா இது. ஸோ நம்ம எப்பவுமே வந்து இதுதான். ஸோ அதனால் வந்து ESLக்கு உண்டான ஏர்னிங்ஸையே வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 79 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 258 பேஜ் வந்திருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2034 ரூபா வந்து எர்ன் பண்ணியிருக்காங்க. $2034. ஸோ இது அப்படியே வந்து நீங்களே வந்து டாலர் டு இந்தியனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். கூகுளில் போயிட்டு 2034 டாலர் டு இந்தியன் ருபி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வரும். ஸோ அதாவது எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, வெறும் 258 பேஜ் ரைட் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வரும். நீங்கள் அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்கக்கூடியது இந்த 2 மட்டும்தான் பார்க்கணும். இது வந்து பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க. இது வந்து நம்ம இங்கிலீஷ் பேசாமல் செகண்டரியாக வச்சுருக்கக்கூடிய இங்கிலீஷ் அப்படிங்கிற செகண்டரி லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம இதை தான் பார்க்கணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குண்டான ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்பெனியை பற்றி கொடுத்துருக்காங்க. பாப்புலர் ரைட்டிங் டிசிப்ளின், அதை எதுலையெல்லாம் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவும் வந்து இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்தும் நம்ம ரைட் பண்ண முடியும், ஏனும் வந்து பண்ணிக்க முடியும். நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜை நீங்கள் ரைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கே புரியும். ஸோ நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து ரைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மினிமம் ஏர்னிங் நான் சொன்ன பார்த்தீங்களா 14 நாளில் பார்த்தீங்க. அதாவது இவங்க ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க, இதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ 24 மணி நேரத்துலேயே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு $7 அப்படிங்கிறது மினிமம் பே பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் 14 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா $6 அந்த மாதிரி வந்து குறையும். ஓகேவா?
ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ நம்ம குயிக்காக முடிக்கிறதையும் வந்து கணக்கெடுத்துக்க வேணாம், அதிகமான ஏர்னிங்ஸையும் வந்து கணக்கெடுத்துக்க வேணாம். ரொம்ப இருக்கிறதுலே மினிமமான ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் கணக்கெடுத்துக்கங்க. அதில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அதிகமாக கிடைக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு இது பண்ணிக்க வேணாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா $12 $15 ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் நம்ம அவ்வளோ போக வேணாம். ஸ்டார்டிங் பீரியட் இருக்குங்காட்டிக்கு ஒரு 600 ஏர்ன் பண்ணாவே போதும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய அந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ChatGPTலேருந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஜாப்லையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.